எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். உடைய சமூகம் எங்கள் முன்னாடி செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. எங்களோடு கூட உடைய பிரசன்னம் அளவில்லாமல் அசைவாடுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் எங்கள் தேவனே. நீர் பேசுவீராக, சகல தடைகள் உடையட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு அடிகளையும் நாங்கள் அறிந்து உணர கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இது எங்களுடைய எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்க எந்தெந்த தவறுகளை செய்தாங்க, எங்கெல்லாம் தேவனை துன்பப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, பரீட்சை பார்த்தாங்க, அந்த காரியத்தெல்லாம் நாங்கள் தியானிக்க, அதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல தடைகள் எல்லாம் உடையிடும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். நேத்து நம்மளால ஜாயின் பண்ண முடியல. வெரி சாரி. சில பேர் ஜாயின் நேத்து உங்களுக்கு நான் என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல. உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதனால உங்களுக்கு என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நீங்க ஜாயின் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். பட் ஐ குடன்ட் கம்யூனிகேட் டு யூ. பட் ஃபியூச்சர்ல உங்க நம்பர் எனக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்களை என்னோட குரூப்ல ஆட் பண்ணிட்டேன்னா, அந்த குரூப்ல இன்னைக்கு மீட்டிங் இல்லைன்னா, நான் மீட்டிங் இல்ல, நான் வெளியில இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு ப்ரேயர்ல நான் இருக்கேன், ஒரு ஹவுஸ் விசிட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு அந்த குரூப்ல மெசேஜ் அனுப்புவேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சரி, ஓகே. நம்ம 16வது அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 2வது வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார். டியூஸ்டே நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்க ஏலிமை விட்டு
நீங்க உங்க டைரியில கூட ஏலிம்னு ஒரு இடம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆரோ மார்க் போட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அ சீனாய் மலை அப்டின்னும் நீங்க வைக்கலாம். நானும் வந்து ஒரு புது அ Zoomல வெறும் இது மட்டும் எடுக்காம, உங்களுக்கு ஒயிட் போர்ட வச்சு எடுக்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவா சில காரியங்கள் புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி. ஏலிமை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் சீனாய்க்கு போகிற வழியில சின் வனாந்தரம் அப்படின்ற ஒரு வனாந்தரத்துல சீன் வனாந்தரம் தமிழ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல வில்டர்னஸ் ஆஃப் சின் SINன்னு இருக்கும். சின் அப்படின்னு இருக்கும். இது கர்த்தர் வந்து இந்த வனாந்தரத்துல அவர்களை கொண்டு வந்ததின் ரீசன் அதோடைய காரணம் என்ன அப்படின்னு 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. வாசிக்கலாமா? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போ போனோமானால் தேவையில்லை. தேவையில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு முறுமுறுப்ப அவர்கள் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினாலே கொல்லும்படிக்கு நீங்கள் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து இவர்கள் முறுமுறுக்கிறாங்க. நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார். அல்லேலூயா! ஆமென். மோசேவையும் ஆரோனையும் குற்றம் சுமத்துற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா! ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறதை நான் உணர்கிறேன். நாம் குற்றம் சொல்லுகிறதற்கு நம் வாயை திறவாதிருப்போமாக. அல்லேலூயா! டோன்ட் பி குயிக் டு ஜட்ஜ். அல்லேலூயா! அந்த காரியத்தை ஆராய்ந்து ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஆமென். நீங்க நீதியின்படி தீர்ப்பு செய்யணும்னு பரிசேயரை பார்த்து இயேசு சொல்றாரு. அல்லேலூயா! அல்லேலூயா! ஆமென் சொல்லாமா? சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவா, "ஓ! மோசே தான் கொண்டு வந்தாரு. மோசே தான் தப்பு." அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா! ஆரோன் தான் சொன்னாரு. ஆரோன் தான் கோல் எடுத்துட்டு வந்து இப்படி பண்ண சொன்னாரு. உடனே நான் பண்ணேன். இப்படி ஆயிடுச்சு. சொல்லக்கூடாது. யார் மேல தப்பு அப்படின்றத ஆராய்ந்து அறியணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள நீங்க வாசிக்கும்போது, ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா! எத்தன பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. அல்லேலூயா! நாம் எதையும் ஆராய்ந்து அறியாமல் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் துணிகரமாய் பேசுகிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! ஒரு காரியம், ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, உடனே குத்தம் சொல்லிறக்கூடாது. அப்பா தான் பண்ண சொன்னாரு. என் ஃபேமிலில அப்பா தான் தலைவரா இருந்தாரு. அவரு தான் பண்ண சொன்னாரு. பண்ணேன் இந்த மாரி ஆயிடுச்சு. அப்பாவ குத்தம் சொல்றது. அம்மாவ குத்தம் சொல்றது. அல்லேலூயா! அப்ப நம்ப கேட்கலாம்ல. அவங்க தான் பண்ண சொன்னாங்க. உனக்கு எங்க அறிவு போச்சுன்னு கேட்பாங்கல்ல. அல்லேலூயா! ஆமென். அப்போ ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாடுல கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாடுல ஆவியானவர்னால நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ள நீங்க எல்லாரும் செல்லணும். அல்லேலூயா! அதுதான் பழைய ஏற்பாடுக்கும், புதிய ஏற்பாடுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அல்லேலூயா! பழைய ஏற்பாடுல மோசே ஒருவனிடத்துல, ஆரோன் ஒருவனிடத்துல தான் கர்த்தர் பேசி இடைப்பட்டு சபையை நடத்திட்டு வந்தார். புதிய ஏற்பாடிலும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்த சபையில இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் கர்த்தர் ஊற்றி, ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா! ஒரு மெய்ப்பன், ஒரு மந்தை, ஒரு சபை என்று கர்த்தர் புதிய ஏற்பாடுல கர்த்தர் தெரிந்திருந்தாலும், ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட வகையில ஒரு தொடர்பை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தன பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா! நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறத நான் உணர்றேன். நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எந்த அளவுக்கு உறவில் இருக்கிறேன். அல்லேலூயா! நான் சித்தத்துல இருக்கிறேனா, சித்தத்தை விட்டு புறம்பே இருக்கிறேனா, அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்பொழுதும் ஆராய்ந்து அறிகிறவனாய், நிதானிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஹalleluya! எத்தன பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா! தீர்க்க தரிசனம் நமக்கு புறப்பட்டு வந்தாலும், அந்த தீர்க்க எல்லா டெஸ்ட்
every prophecy. 1 Thessalonians chapter 5. ஆமென். எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நீங்க ஆராய்ந்து அறியணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆராயணும். அது தேவனிடத்திலிருந்து வருதா, பிசாசனிடத்திலிருந்து வருதா, நீங்க ஆராய்ஞ்சு அறியணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தெளிவா உங்களுக்கு, உங்க சபைக்கு இவர்தான் மெய்ப்பன்னு உங்ககிட்ட காமிச்சிருப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு சில அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, சில வெளிப்பாடுகளின் மூலமாக கர்த்தர் தெளிவா இவர்தான் உங்க மெய்ப்பன்னு காண்பிப்பாரு. அப்படி காண்பிச்சு நடத்துறாருன்னா, மோசேவோ ஆரோனோ தப்பு பண்ணாங்கன்னா கர்த்தர் தெளிவா உங்ககிட்ட காட்டுவாரு. இவங்க இப்போ தப்பு பண்றாங்க. இப்போ இவங்க பேச்ச கேட்காத. இப்போ இவங்க பேச்ச கேளு. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் என்றால், உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதோ உறவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தரிடத்துல ஒவ்வொருடைய இருதயத்தையும் வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு டெய்லி ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் நெறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஜூம் மீட்டிங்ல கூட நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பத்தி வெளிப்படுத்தி காட்டட்டும். அப்ப நீங்க விசுவாசிங்க. நான் சொல்ற வார்த்தையை அப்படியே விசுவாசிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கட்டும். நான் நல்ல ஊழியனா, கள்ள ஊழியனா, எந்த வார்த்தை நான் பேசுறேன், என் சுயநலத்திற்காக நான் பேசுறேன்னா, உங்ககிட்ட இருந்து காணிக்கை வாங்கணுன்றதுக்காக நான் பேசுறேன்னா, எதுக்காக நான் பேசுறேன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தரோடு கூட எந்த ஒரு உறவும் இல்லாமல் ஏதோ ஒரு டிவி சேனலையோ, யூடியூப் சேனலையோ ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரமும் நீங்கள் பார்த்து கொண்டு இதுதான் தேவ வார்த்தைன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நீங்க வழி விலகி போகிறீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்க கள்ள ஊழியர்கள் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா நம்பிடுவான். அல்லேலூயா. ஆனா நல்ல ஊழியன் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னா நம்ப மாட்டான். எரேமியா நாட்கள்ல அதான் நடந்துச்சு. கள்ள ஊழியன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றான், நம்புறான். அல்லேலூயா. நல்ல ஊழியனாகிய எரேமியா வந்து தீர்க்கதரிசனம் சொல்றான், நம்ப மாட்றான். அல்லேலூயா. சில பேர் எல்லா தீர்க்கதரிசனத்தையும் நம்புவாங்க. அந்த கேட்டகரி இல்ல இது. இவங்க ரொம்ப மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிசாசினுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு இவர்கள் தங்களுக்கு ஏற்ற போதகர்களை, தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமான வேணா வேணா நம்ம கிட்ட வரலாம். ஆனா நமக்கு கர்த்தருடைய வார்த்தை எதுன்ற அறிவு இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. யார் நம்ம இடத்துல பேசுறான்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேண்டும். ஆமென். இந்த டிசர்ன்மென்ட் நமக்கு இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹalleluya. ஹalleluya. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? அத ஆராய்ஞ்சு நிதானித்து அறியணும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதுக்குன்னு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமென். கர்த்தர் தெளிவா சில மோசே மூலமா வருது. இது வந்து அத்தன்டிக். இது கர்த்தர் வந்து குடுத்த காரியம். இத வந்து நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்கன்னு கர்த்தர் ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா, அத புடிச்சுக்கிட்டு அதோட இருக்கணும். அப்படி மோசே தப்பா சொல்றாருன்னா, கர்த்தர் காண்பிப்பார். நீங்க தப்பா சொல்றீங்க. மோசே தப்பா சொல்றாருன்னு காண்பிப்பார். அதுவரைக்கும் யூ ஹேவ் டு பி ரெடி டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் நம்பர் 20. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்பமா என்ற ஒரு கேரக்டர். அல்லேலூயா. அற்பமா என்றது. சில பேர் எப்படின்னா கற்பாறை உள்ள நிலமா இருப்பாங்க. இருதயம் கற்பாறை மாதிரி இருக்கும். வசனத்தை போட்டவன தீர்க்க தரிசன விதைய வார்த்தையை போட்டவன விசுவாசிப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சிற்றின்பமோ ஒரு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அந்த வசனத்தை செய்ய முடியாதபடிக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா இவங்க உடனே ஒளி விலகுவாங்க. அல்லேலூயா. அந்த விதை வெயில் ஏறினவுடன் அது எரிந்து போனது. அதனிடத்தில் வேர் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. இயேசு உவமையா சொல்றார். கற்பாறை நிலத்தில் விழுந்து விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தீர்க்கதரிசனத்தை சில பேர் கேட்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவுட் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. நம்ம ஜூம் மீட்டிங்ல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல தம்பி இருந்தார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து நம்ம அந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸ் எடுப்போம். ஹீப்ரூஸ் 6ல அந்த 6 முக்கியமான
அடிப்படை மூல உபதேசம் எடுப்போம் இல்லையா? செத்த கிரியைகளுக்கு நீங்கலாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்புன்னு அந்த 6 காரியத்தை மூல உபதேசம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய பேஸ்மெண்ட் இல்லையா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, இல்லைன்னா பில்டிங் விழுந்துரும். இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம எடுப்போம் எப்பவுமே இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸ் புதுசா வந்தவங்களுக்கு. அப்படி எடுக்கும்போது இந்த ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்தானம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா என்ன? பாடுகளின் ஞானஸ்தானம்னா என்ன? 3 ஞானஸ்தானம் இருக்கு. இந்த 3 ஞானஸ்தானத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்போ வாட்டர் பேப்டிசம் எடுக்கணும். மூழ்கி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். சில பேர் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் செல்லாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்ற சத்தியத்தை சொல்லும்போது அந்த பையன் உடனே எனக்கு கால் பண்ணி, அண்ணா நான் வந்து ஒரு மெயின்லைன் சர்ச் சார்ந்தவன். நான் ஒரு பாரம்பரியமான ஒரு சர்ச் சார்ந்தவன். எனக்கு வந்து இந்த அனுபவம் கிடையாது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இன்னைக்கு. நான் வந்து வாட்டர் பேப்டிசம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வெரி குட்பா, நான் சொல்றேன் ஒரு நாள். நீ வா, கரெக்டா ட்ரெஸ் எடுத்துட்டு வா. என்னோட பாஸ்டர் வந்து உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. நீ மறந்துடாம வா. கரெக்டா அவன் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அந்த தருணத்தப்போ நான் அவனுக்கு கால் பண்ணி, "இப்ப நாளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம் வாப்பானா, எங்க வீட்ல பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குண்ணா, என்னால வர முடியாது." அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும்ப்பா இந்த வாரம் வாப்பா, நம்ம ஞானஸ்தானம் குடுத்துடலாம். இல்லண்ணா அந்த பிரச்சனை பெருசா இருந்துச்சு. ஒருவேளை ஞானஸ்தானம்க்கு நான் ஒப்பு குடுத்ததுனால அந்த பிரச்சனைய கர்த்தர் கொண்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அதனால நான் வரல. அல்லேலூயா. நீ ஒப்பு கொடுத்த காரியத்தை நீ ஏன் பின்வாங்க வேண்டும்? ஆவியில் தொடங்கின நீ என் மாம்சத்துல முடிவெடுகிற. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனே பிரச்சனையே வராம ஸ்மூத்தா போவோம் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள பாருங்கங்க. அல்லேலூயா. இவன் இவன் தீர்மானம் எடுத்து தானே வந்தான். சும்மா மோசே கூப்பிட்டான்னு வந்தானா? இல்லையே. மோசே தெளிவா அவர்ல செங்கடல் ஊடாக வழி நடத்தி வரும்போது, தெளிவா பார்வோன் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு தான் வராங்க. அல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியே. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆனா நடந்தது என்ன? இவர்கள் தேவன் மோசே மூலமா இவர்களை வெளியே கொண்டு வந்தாங்கன்ற விசுவாசம் இல்லாம, மோசே தான் எங்களை தப்பா வழி நடத்தி வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். நீ பிரச்சனையா இருக்கும்போதும் தேவனை தான் பார்க்கணும். சந்தோஷமா இருக்கும்போதும் தேவனை தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை மோசே மூலமா புறப்பட்டு வருகிறது உண்மையானால், மோசே உன்னை செங்கடலில் இருந்து வெளியே கொண்டு வந்தது உண்மையானால், நான் சொல்லுவேன், மோசே வனாந்தரத்துக்கு உன்னை கொண்டு வந்தது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வனாந்தரத்துல சாப்பாடு இல்லன்னு ஒண்ணு சித்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இது ஒரு கொஞ்ச கால சோதனை, பாடுகள். அல்லேலூயா. இது கடந்து போகும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் விடுகிறது இல்ல. ஒரு ஒரு உண்மையான ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்த உடனே ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும். Be very very sure that what you have decided is from the Lord. அல்லேலூயா. நீங்க இந்த வழியா செல்லணும். இப்படி ஒரு தீர்மானத்தை நான் பண்ணியிருக்கேன். நீங்க எடுத்த டிசிஷனுக்கு விரோதமா பிசாசு தடைக்கல்லை போடுறான். நீங்க அதை பார்க்கணும். பிசாசு தடைக்கல்ல போடுறானா தேவன் பிரச்சனையை கொண்டு வர்றாரான்னு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானம் தெரியுமா? அவன் சொல்றான், நானு ராஜாவுடைய பந்தியில் இருக்கிற உணவினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, அல்லேலூயா, தன்னை அது தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ராஜா உணவு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவாய் இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை யூதர்கள் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சாப்பிட்டா அவர்கள் தீட்டுள்ளவர்களாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்படி அவங்க தீர்மானம் எடுத்த உடனே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இவர்களை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய சூப்பர்வைசர் வந்து சொல்றாருப்பா, நீ மரக்கறியை தான் சாப்பிடுறேன், பருப்பை சாப்பிடுறேன்னு சொல்ற. நீ இந்த ராஜாவின் உணவை சாப்பிடலன்னா, உன் மூஞ்சி சோர்ந்து போயிருந்ததுன்னா, ராஜா என் தலையும் வெட்டுவாரு, உன் தலையும் வெட்டுவாரு. அல்லேலூயா. அதனால நீ ராஜாவுடைய பந்தியை சாப்பிடுன்னு அவன் வற்புறுத்துறான். தானியேல் ஞானமுள்ளவனாய் தேவ ஆவியின்
ஆவியின் இதோடு ஆவியின் நடத்துதலோடு அவன் பேசுகிறான். 10 நாள். அல்லேலூயா! 10 நாள் எனக்கு மரகரி குரு. என் மூஞ்சு என்னுடைய முகத்தையும் ராஜாவின் பந்தி இருக்கிறவர்களுடைய முகத்தையும் பாருங்க. யாருடைய முகம் கலையுள்ளதா இருக்குன்னு பட்சம் எடுக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! 10 நாள் நம்முடைய ஜெபம் மாறணும். 10 நாள் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றத ப்ரூவ் பண்ணணும். அல்லேலூயா! ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறது எப்பவும் கர்த்தர் எப்பவுமே அவர் சொன்னதை செய்து முடிப்பார். எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறது தான் மேட்டரு. அல்லேலூயா! ஒரு தீர்மானம் இந்த வேலையில 9:30 மணி டூ 10:30 மணி, 11:30லேருந்து 12:30 மணி இந்த மணி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் தூங்க மாட்டேன். எந்த கால்ஸ் வந்தாலும் நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்ற ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, இந்த பண்ணின உடன்படிக்கையில உறுதியா நிக்கணும். அல்லேலூயா! நீ எடுக்கிற தீர்மானமே உன்னை உருவாக்கும் மகனே, மகளே நான் சொல்றேன். அல்லேலூயா! நீ ஒரு தீர்மானத்தை எடுத்து செங்கடலை விட்டு வெளியே வந்து கானான சுதந்தரிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, முறுமுறுக்காத. அல்லேலூயா! அந்த தீர்மானம் உன்னோடது. இஸ்ரவேல் ஜனமே, நீ முறுமுறுக்கிறதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, அவசியம் இல்லை. மோசே உன்னை வனாந்தரத்திற்கு அழைத்துக் கொண்டு வரவில்லை. நீ எடுத்த தீர்மானமே உன்னை வனாந்தரத்திற்கும் பின்பு கானானுக்கும் உன்னை வழிநடத்த போகிறது. நீ மோசேவையும் ஆரோனையும் குற்றம் சொல்லுவது ஏன்? ஹல்லேலூயா! ஆமென். குற்றம் சொல்வதை நிறுத்துங்க. அல்லேலூயா! நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். அல்லேலூயா! முறுமுறுக்கிறத நிறுத்துங்க. ஆமென். எனக்கு எல்லாமே தீமையா தான் நடக்கும். என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான். இந்த கதைலாம் விடாதீங்க. அல்லேலூயா! பிசாசு உன்னை அப்படி பேச வைக்கணும்னு தான் அந்த ஒரு சூழ்நிலையில உன்னை கொண்டு வரான். அல்லேலூயா! அந்த இடத்துல நான் கர்த்தரை துதிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்தேன். தேவனை மகிமைப்படுத்துவேன். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும். துட்சண பிரவாகங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் அவைகளை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா! உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஃபுல்லா வியாதியா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. எந்த பொல்லாப்பும் அணுகாதுன்னு சொன்னீங்களே. நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிற தேவன் நீரே அப்படின்னு பாசிட்டிவான அறிக்கையை வார்த்தை எடுத்து சொல்லணும். அல்லேலூயா! சூழ்நிலையை திருப்புகிற ஒரு ஜீவனை தரக்கூடிய வார்த்தை உன் வாயில இருக்கிறது. அல்லேலூயா! ஹalleluya! உன் சூழ்நிலை உன்னை மாத்தக்கூடாது. நீ தான் சூழ்நிலையை மாத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிக் கொண்டிருந்தபோது இதுதான் ஒரு பெஸ்ட் உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அல்லேலூயா! பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். எல்லாரும் அந்த சூழ்நிலையினால தங்களுடைய இத மாத்துனாங்க. இயேசுவே, நாங்கள் மாண்டு விடுவோம் என்று உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி புயலும் காற்றும் அலைகள் இரைச்சலும் அலைகள் கொந்தளிப்பும் இருந்தபோது சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி மரண பயத்திற்குள்ள வந்தாங்க. இயேசு தூங்கிக் கொண்டிருந்தவர் எழும்பி இறையாதே அமைதலாய் இருங்கள், இறையாதே அமைதலாய் இரு என்று அதட்டினார். ரபலா சந்தர பலவா. பாருங்க, இயேசுவை பாருங்க, இந்த இயேசுடைய சீஷர்களை பாருங்க. சீஷர்கள் சூழ்நிலையினால தாங்கள் இயேசு சூழ்நிலையை மாற்றினார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம இன்னைக்கு நானும் உங்களை பார்த்து சொல்றேன். நீ பேசுறதுனால சூழ்நிலை மாறுதா? இல்ல சூழ்நிலைனால உன் பேச்சு மாறுதா? அல்லேலூயா! ஆமென். உன் பேச்சு சூழ்நிலையினால மாறக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவளே, சூழ்நிலை தான் உன்னுடைய வார்த்தையினால மாற வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா! ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நாம் பேசுற வார்த்தையை மதிக்கிறார். எப்போ? அவருடைய சித்தமான வார்த்தையுடைய வார்த்தையின்படி நீ செய்கிற சூழ்நிலை மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு. 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்திரத்தில் இருந்து நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா! பாருங்க, பிரச்சனை என்ன? வனாந்திரத்துல உணவு கிடையாது.
தண்ணீர் கிடையாது, இறைச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா! ஆமென். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன வருது? வானத்திலிருந்து நான் அப்பத்த வர்ஷிக்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா! ஆமென். இதுதான் வாக்குத்தத்தம். சூழ்நிலை பிற்போக்கா இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்துல வந்து தங்கும்போது, கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவருடைய வார்த்தை அந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கதாக நம்மை நோக்கி வரும். அந்த வார்த்தையை பிடிக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! என்னுடைய மனைவி முதலாவது பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, நான் பார்த்தேன். அ அ ஒரு விஷன் பார்த்தேன். அதுல வந்து கர்த்தர் சொன்னாரு, என் மனைவிக்கு நார்மல் டெலிவரி. அல்லேலூயா! நார்மல் டெலிவரிய நான் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா! ஆமென். இது வந்து ஒரு 3வது மந்த். ஆமென். ஒரு ஆண் பிள்ளையை நான் உனக்கு தருவேன். அந்த மகன் பேரு எசேக்கியேல் என்று நீ பெயரிட வேண்டும் என்று சொன்னாரு. 3வது மந்த் இருக்கும்போதே நான் ஜெபம் பண்ணேன். என் மனைவிக்கு நார்மல் டெலிவரி கிடைக்கணும் கர்த்தாவே. நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொன்னேன். ஆவியானவர் 5வது மந்த்தோ, 4வது மந்த்தோ வாக்குத்தத்தம் குடுத்துட்டாரு. உன் மனைவிக்கு நீ கேட்டபடியே நான் நார்மல் டெலிவரி கட்டளையிடுவேன். நடந்தது என்ன தெரியுமா? என் மனைவி 9 மாதம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, என் மனைவிக்கு கொரோனா வந்துருச்சு. எனக்கு கொரோனா வந்துருச்சு. என்னுடைய மாமனார், மாமியாருக்கு கொரோனா வந்துச்சு. என்னோட அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சு. எல்லாருக்கும் கொரோனா. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அல்லேலூயா! எனக்கு தெய்வாதீனமா மிராக்கிளஸா எனக்கு சுகமாயிடுச்சு. ஆனா, என் மனைவிக்கு கொரோனா இருந்துகிட்டே இருந்துச்சு. 3 வாட்டி டெஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வேவ் 2020ல. ஃபர்ஸ்ட் வேவ்ல 3 வாட்டியும் கொரோனா பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ் தான் வந்துச்சு. அல்லேலூயா! எந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சாலும், எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே நாங்க சிசேரியன் தான் பண்ணுவோம். கொரோனா பேஷண்ட்டுக்கு நாங்க நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண மாட்டோம். அது இன்ஃபெக்ஷியஸ். அவங்க கத்துவாங்க, வாய திறந்து பேசுவாங்க. அவங்க வாயில இருந்து இன்ஃபெக்ஷன் எல்லா டாக்டர்ஸ்க்கும் பரவும். கொரோனா பேஷண்ட்டுக்கு நாங்க வந்து அ நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணவே மாட்டோம்ன்னு சொல்ட்டாங்க. அல்லேலூயா! ஆமென். அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு தான் கர்த்தர்ட்ட சொன்னேன். கர்த்தாவே, இந்த உலகமே வந்து என் மனைவிக்கு சிசேரியன் தான் பண்ணுவேன்னு சொன்னாலும், நீங்க சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா! என் மனைவிக்கு நார்மல் டெலிவரின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா! நடந்தது என்ன தெரியுமா? நாங்க பிரசவகத்துல ஒரு ஆதம்பாக்கம்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு பெயின் வந்துருச்சு. போனாங்க. தியேட்டர் ரூமுக்கு போனாங்க. அங்க டெலிவரி ரூமுக்கு கொண்டு போனாங்க. எல்லாரும் அவங்க அ வலியில அவ துடிச்சுட்டு இருக்கும்போது கூட டாக்டர் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். சிசேரியன் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கர்த்தரை நோக்கி என் கைகள உயர்த்தி சொன்னேன். கர்த்தாவே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்த நான் பிடிக்கிறேன். நீர் சொன்னீர், நீர் சொன்னீர். அவளுக்கு நார்மல் டெலிவரின்னு. நார்மல் டெலிவரில ஆண் மகனை என் கையில் கொண்டு வந்து குடுன்னு சொன்னேன். கரெக்ட்டா சாயங்காலம் 6 மணிக்கு வெளிய வந்து சொல்றாங்க, குழந்தை பிறந்துச்சு. நார்மல் டெலிவரி. பாய் பேபி எசேக்கியேல் பிறந்து விட்டான். அல்லேலூயா! நீர் சொன்ன வாக்குத்தத்தம், நீர் சொன்னீங்கன்னா போதும். நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா! அது தாமதிக்காது. ரபரா ஷந்தரா கபலா. எத்தனை பாடுகள், எந்த மனிதர்களும் இல்லை அந்த டைம்ல எங்களுக்கு உதவி செய்றதுக்கு. இருந்தாங்க. உதவி செய்ய முடியாது. கொரோனால எல்லா இடத்துலயும் லாக்டவுன். யாரும் வர முடியாது. அல்லேலூயா! ஆமென். கர்த்தர் நின்று அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னார். ரீபாலா ஷந்தரா கபாலா ஷேகனகலவா. வாக்கு தத்தம் அது மாறாது. அல்லேலூயா! 2வது 2வதா எனக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் குடுத்தாரு. ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் எனக்கு குடுத்தார். அந்த பெண் குழந்தை 3வது மாதம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே கர்த்தர் பெண் குழந்தைன்னு சொன்னாரு. சொன்ன உடனே நான் உடனே கேட்டேன், "அப்பா இதுவும் நார்மல் டெலிவரியா தான் எனக்கு வேணும்." அல்லேலூயா! ஆமென். கர்த்தர் உடனே சொன்னார், "நார்மல் டெலிவரியா? அந்த மகள நான் உன் கையில கொண்டு வந்து குடுப்பேன்." லேபர் வார்டுல இந்த டைம் நானே உள்ள போயிட்டேன். உள்ள அனுமதிச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. உள்ள போய் உட்காரும்போது, இந்த இடத்துல ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படின்னு லேபர் வார்டுல நான் இருக்கேன். என் மனைவி இருக்காங்க. பெயின் வந்துருச்சு. கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனா, ஹார்ட் பீட் குழந்தைக்கு இல்ல. சிசேரியன் தான் பண்ணணும். தியேட்டர் ரூம் ரெடி பண்ணுங்க. நர்ஸ்லாம் வெளிய போய் தியேட்டர் ரூம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்லயே லேபர் வார்ட்லயே என் கைகள உயர்த்தி சொன்னேன். கர்த்தாவே, நீங்க நார்மல் டெலிவரின்னு எனக்கு விஷன் காமிச்சீங்க. அதை செய்து முடிக்க நீர் வல்லவர். ஹalleluya! ஹalleluya! நம்ம பார்க்கிறோம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல ரெவிதீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஹalleluya! ஆமென்.
சாரி 17ஆம் அதிகாரத்துல ரெவிதீம், ஆமா 17:1ல வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். இருக்கா? சீன் வனாந்திரத்திலிருந்து அவங்க பா ரெவிதீம் அடுத்த நிலைமைக்கு வராங்க. அந்த இடத்துல பாருங்க, ஓரேபில அங்கே கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு, ஓகே, இந்த நதியை பிளக்கிற காரியம். 9வது வசனத்துல பாருங்க. 8வது வசனத்துல அமலேக்கியர் விரோதமாய் நிற்கிற சத்துரு அமலேக்கியர் வந்து ரெமிதிமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. யாருடைய கோல்? தேவனுடைய கோல். தேவனுடைய கோல்னா என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். இது யாரும் வாசிச்சிருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வாசிக்கிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, எப்படி இருக்கு? வாக்கின் கோல். எல்லாம் சொல்லுங்க. வாக்கின் கோல். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் வாக்கு தான் கோல். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கோல்னா என்னது? அவரோட வாக்கு. அவரோட வாக்கு தத்துவம். அல்லேலூயா. மோசே கையில இருந்த கோல நீ போடுன்றாரு எரிமுச்செடி அனுபவத்துல. அவன் போடுறான். போட்ட உடனே அது சர்ப்பமா மாறுது. இந்த அடையாளத்த கொண்டு போய் பார்வோன் கிட்ட காட்டு. இதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம் கைகளில் சில கோலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கோல் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ரீபாந்தரா சந்தரகடகதலவா. அவர் சமூகத்தில் இருக்கிற மோசேதான் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துதான் அவன் முழு எகிப்தையே ஜெயிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். முன்னாடி அவனுக்கு சண்டை போட தெரியுமா? மோசேக்கு நல்லா சண்டை போட தெரியும். ஒரு எகிப்தியனை கொன்று புதைச்சிட்டே வந்துட்டான். ஆமென். ஆனால் அவன் யுத்தம் பண்ணது வாக்கின் கோலால் அல்ல, அவன் கையினால். அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ணுகிறது உன் சுய பலத்தினால, உன் சுய மாம்சத்தினால யுத்தம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல தேவனுடைய வாக்கின் கோலை வைத்து நீ யுத்தம் பண்ணி கொண்டு வருகிறாயா? அல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். எப்படி தேற்றும்? அவருடைய கோல் தான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. அவருடைய தடி அவருடைய கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள். ரீபாரா ஷத்தரகலவா. It is an instruction that is given to every lamb of God. Hallelujah. Every sheep of God. Every herd. Hallelujah. ஒவ்வொரு மந்தைக்கும் மெய்ப்பனுடைய கோல் தான் ஒரு வாக்கை சொல்லுகிறது. Hallelujah. மெய்ப்பனோட கோல் தான் அந்த ஆடு எப்படி போகணும்னு டைரக்ட் பண்ணும். Hallelujah. ஆமென். அதான் மெய்ப்பன். அதுதான் மந்தை. அல்லேலூயா. ஆமென். ஆடு விலகுச்சுன்னா ஒரு அடி போடுவாரு மேய்ப்பன். அப்போ அப்படி தெளிவாயிட்டு அப்படி போவாங்க. அல்லேலூயா. வாக்குகள் தான் கோல். அல்லேலூயா. அந்த கோல மோசே சொல்றாரு, நான் உயர்த்தி பிடிக்கிறேன். மாறாகலவா. எப்பவும் ஜெபத்துல கோல உயர்த்தி பிடிக்கிறியோ உனக்காக யெஷுவா என்கிற யோசுவா யுத்தம் பண்ணுவார். ரீபாலா சந்தரப. யோசுவான்ற பேர் இருக்குல்ல பழைய ஏற்பாடுல யோசுவா. இது ஹீப்ரு லாங்குவேஜ்ல யெஷுவான் இருக்கு. யெஷுவான்னா என்ன தெரியுமா? இயேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவுக்கு இன்னொரு பேர் யெஷுவா. அல்லேலூயா. ஆமென். இது எது நிழலாட்டமா நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. மோசே தான் நம்பன்னு வச்சுக்கோங்களேன். மோசே ஆகிய நாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மேலே நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது நமக்காக கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். நமக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். நம் முன்னே செல்லுவார். நமக்கு விரோதமாய் நிற்க அமலேக்கியர்களை அவர் முறியடிப்பார். ரீகாலா சந்தரகலபா. அல்லேலூயா. 11வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 18வது அதிகாரம் 11. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தாழ விடாத. உன் பிரச்சனை பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை விட்டுறாத. வாக்குத்தத்தை தூக்கி புடி. அல்லேலூயா. உன் வாக்குத்தத்தை தாழ விடாத. அதுக்கேத்த சிச்சுவேஷனை மாத்து. உன்னோட மைண்ட் செட்டை மாத்து. அல்லேலூயா. திஸ் இஸ் கால்ட் ரெனியூவல் ஆஃப் மைண்ட்.
அல்லேலூயா. கர்த்தர் இத சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய பார்க்காத, சூழ்நிலைய பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தைய பாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வனாந்தரம் இருக்கிறது வனாந்தரம். சாப்பாடு கிடைக்காது. சுத்தி மண்ணு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வானத்த பாரு. அல்லேலூயா. நான் அப்பத்த வர்ஷிக்க பண்ணுவேன். ரீபாரா கலவா. விசுவாசம். விசுவாசம். அல்லேலூயா. அந்த கோல் மேல விசுவாசம் இருக்கணும். ஆமென். அந்த வாக்கு மேல விசுவாசம் இருக்கணும். அந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கணும். அந்த வார்த்தை நீ விசுவாசிப்பாய் என்ற அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். அப்படியே விழுங்க. என் வாழ்க்கையில நான் அநேக இடத்துல அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மாத்திரம் நான் அப்படியே பற்றி கொள்ளுவேன். அல்லேலூயா. எவன் சொன்னா நான் நம்ப மாட்டேன். இல்ல, கர்த்தர் இத சொன்னார். கர்த்தர் இத அப்படியே நடக்கும் என் வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, நான் நம்பினேன் பிரதர், ஆனா இப்படி ஆயிடுச்சு. தம்பி, நீ நம்பினா நடக்கும். அல்லேலூயா. 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 ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம குறித்து பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடுல ஆபிரகாம குறித்து பயங்கரமா கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். வாசிக்கலாமா? ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை இல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளை கிடையாது. என்ன வயசாகுது? 99 வயசாகுது. அல்லேலூயா. பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நம்புகிறதற்கு ஏதுவே கிடையாது. ஏன் ஏது கிடையாது? அந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு 99 வயசு. சாராளுக்கு 90 வயசு. வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் போட்டு பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போன, அவன் சரீரம் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போனதுன்னா, இட்ஸ் நாட் டையிங், இட் இஸ் டாக்கிங் அபவுட் he is not having the capacity to give a child, to give birth a child. அல்லேலூயா. அவனுக்கு அந்த திராணியே கிடையாது. குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தானி. 100 வயசு கிழவனுக்கு திராணி இருக்குமா? குழந்தை பெற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எல்லாம் வாசிங்க சத்தமா. எண்ணாதிருந்தான். he didn't count that as a point in his life. அல்லேலூயா. அத அவன் எண்ணவே இல்ல. என் சரீரம் செத்து போனதை நான் எண்ண மாட்டேன். என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதை நான் எண்ண மாட்டேன். அல்லேலூயா. 20வது வசனம் வருது பாருங்க. இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. 20வது வசனம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹalleluya. கர்த்தருடைய வாக்கு தத்தம் நீ வனாந்திரத்துல இருக்கும்போது வானத்திலிருந்து அப்பம் வரும்னு சொல்லுவாரு. நம்பணும். அல்லேலூயா. அது எப்படி வானத்திலிருந்து பிரெட் வரும்? அது எப்படி வானத்திலிருந்து பிரெட் பட்டர் ஜாம் வரும்? நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. அது கர்த்தருடைய பிரச்சனை. அல்லேலூயா. விசுவாசி. வார்த்தை வந்துச்சுன்னா விசுவாசி. அல்லேலூயா. நான் உன்னை கானானை சுகந்தரிக்க பண்ணுவேன் என்று சொன்னால் விசுவாசி. அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, சீனாய் மலையா இருந்தாலும் சரி, ரெபிதிமா இருந்தாலும் சரி, ஏலிமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை மாற்றங்கள் வந்தாலும் நீ கானானுக்குள் பிரவேசிப்பதை எவனும் தடுக்க முடியாது. கைகளை வைத்து சொல்லாமா? ஏன்னா அது கர்த்தருடைய வாக்கு. நீ ஊழியக்காரனாவாய். உன்னை கொண்டு அநேக ஜாதிகளை நான் கர்த்தருக்குள் திருப்புவேன். உன்னை கொண்டு நான் அநேக அற்புத அடையாளங்களை பண்ணுவேன். உன் மூலமா நான் காரியங்களை நடப்பிப்பேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்க மாட்டீங்க நீங்க நிறைய பேர். அல்லேலூயா. நீ பிடித்து உயர்த்து. ரீபாலா ஷக்ஹரபா. நீ அதை உயர்த்தும் போது, தூக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறது மாத்திரமில்லை, அது அப்படியே வாழ்க்கையில பலிக்கும். ராகலபா ரீகந்தலபா. இந்த வேர்ட், இந்த பைபிள் வார்த்தை மத்த புத்தகம் மாதிரி கிடையாது. இதை ஒருத்தன் ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகல, அதனால தூக்கி போட்டாங்க, யாருமே அந்த புக்கை படிக்கல. அப்படி கிடையாது. இதை ட்ரை பண்ண எல்லாரும் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சாட்சி சொல்லி இருக்காங்க. ஹalleluya. ஹalleluya. It is not just a fictional book. This is the word of God. ஹalleluya. இது தேவனுடைய வசனம். இது இன்னும் மாய பிம்பமாய் எழுதப்பட்ட எவனோ குடி போதையில எழுதின புத்தகம் இல்ல. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய
தேவனுடைய கையினால் எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, நீ செழிப்பாய், நீ கீழாகாமல் மேலாகுவாய், நீ வாளாகாமல் தலையாவாய் என்று கர்த்தர் சொன்னார்னா அதுதான் உண்மை. உன் ஆபீஸ்ல சொல்ற மேனேஜர் சொல்றது உண்மை கிடையாது, உன்னுடைய அப்பா சொல்றது உண்மை கிடையாது, உன்னுடைய அம்மா சொல்றது உண்மை கிடையாது, உன்னுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது உண்மை கிடையாது. கர்த்தர் சொல்லுவதே மெய், உண்மை, சத்தியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தவிர எல்லாருடைய வார்த்தையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, நான் என் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நான் எண்ணவில்லை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசி. வனாந்திரத்தில் நீ புலம்பனதின் காரணம் என்ன? உன்னிடத்துல தேவ வாக்குத்தத்தம் இல்ல. அந்த வாக்குத்தத்தத்தில் பெற்றுக்கொண்டோம், உன்னிடத்துல விசுவாசம் இல்ல மகன மகளே. ஹல்லேலூயா. உன்னிடத்துல எப்போ விசுவாசம் வரும் என்று கர்த்தர் பார்க்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரோ, அவர் விசுவாசத்தை காண்பாரோ. நீ விசுவாசிக்கலனா you cannot go to heaven. நீ பரலோகத்திற்கு போக முடியாது, நீ பரம காணனுக்குள்ள என்டர் ஆக முடியாது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா அர்த்தம், நீயும் உலகத்தை ஜெயிப்ப, உன்னோடு கூட ஜெயம் கொண்டவர் இருக்கிறார், உன்னையும் ஜெயம் கொள்ள பண்ணுவார். இந்த உலகத்தில் இருக்கிற பாவ பிரச்சனைகள் என்னை பாவத்தில் விழ பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை என்னை மறுபடியும் விழ பண்ணுகிறது. என்னால பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளியை ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசம் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவேன் என்று விசுவாசிப்பாய் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி நடன்னு சொன்னவர் உன்னை நடக்க வைக்கிறதான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாதா அவனால நடக்க முடியாதுன்னு? கர்த்தருக்கு தெரியாத அவன் முடவன்னு? கர்த்தருக்கு தெரியாத அவன் 40 வருஷம் நடக்காம அதே பெதஸ்தா குளத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்ச அவர் சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அவர் சொன்னாருன்னா உன்னால செய்ய முடியும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வர்ஷிக்க பண்ணுவேன், நீ சாப்பிடுவேன்னு சொன்னா நீ சாப்பிடுவ, அது எங்க இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அவிசுவாசத்தெல்லாம் முட்டை கட்டுவீங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் கர்த்தர் காமிச்சாரு. ஏன் காமிச்சாருன்னு தெரியல, இப்பதான் தெரியும். வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள். எலிசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தேசத்துல பஞ்சம், சமாரியர்களை முற்றுகையிட்டுட்டாங்க. யாருன்னா சீரியன் ஆர்மி. சீரியா ராஜா என்ன பண்ணிட்டான், சமாரியாவை முற்றுகையிட்டுட்டான். அப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாரு, புலம்பிக்கிட்டு எலிசா கிட்ட வரார். இப்ப எலிசா ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தைகள், இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வாக்கு. என்ன வாக்குன்னா, நாளை இந்நேரத்தில், ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஐ வில் செட் கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நான் காண்பிக்கிறேன். 27வது வசனம், முந்தின அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவன், ராஜா சொல்றாரு, ஒரு 2 ஸ்திரீகள் வராங்க, அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ ராஜா கிட்ட வராங்க. இந்த இஸ்ரவேல் ராஜா இந்த பதில சொல்றார். என்ன பதில்? அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதினால் எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இப்போ அந்த சமாரியா நாட்டுல இருக்க பிரச்சனை என்னன்னு இந்த ஒரு வார்த்தையினால நமக்கு புரியும். அதனால இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 28வது வசனம். அதற்கு அவள், அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ, பக்கத்துல இன்னொரு ஸ்திரீ இருக்கா, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, பெத்த மகன், உன் மகனை தா, அவனை இன்று தின்போம். பஞ்சம் தேசத்துல, பசி, சாப்பாடு இல்ல. அல்லேலூயா. எங்கேயோ இருக்கு விலைவாசிலாம், முற்றுகை போட்டான் சிரியன் ஆர்மி, சாப்பாடு வெளியில இருந்து வாங்க முடியல, பட்டணமே பஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு.
அப்போ ஒரு ஸ்திரீ வந்து இன்னொரு ஸ்திரிய பார்த்து சொல்றாங்க, "இன்னைக்கு உன்னோட மகன குடு. அவன கொன்னு நம்ம சாப்பிடலாம். நாளைக்கு நான் என் மகன தரேன். அவன கொன்னு நம்ம சாப்பிடலாம்ன்னு இருக்கா." அல்லேலூயா! "நாளைக்கு என் மகனை தின்போம்" என்றாள். அல்லேலூயா! அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். எப்படி இருக்கும் பாருங்க. தன் மகன ஆக்கி தின்ன அவ்ளோ பசி. அல்லேலூயா! மறுநாளிலே நான் இவளை நோக்கி, "நாம் உன் மகனை தின்ன அவனைத் தா" என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள். எப்படி ஒரு ஒரு கேஸ் பாருங்க. அல்லேலூயா! இந்த மாரி ஒரு கேஸ்லாம் வந்திருந்தா எப்படி இருக்கும் நம்ம நாடு? அல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு பஞ்சத்தின் காலத்துல இந்திய தேசம் தள்ளப்பட போகிறது. எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா! எவ்வளோ பேருக்கு வேலை போகுதுன்னு கர்த்தர் பேசியிருக்கார். அல்லேலூயா! எத்தனையோ அழிவுகள் வரப்போகுதுன்னு கர்த்தர் பேசியிருக்கார். கடைசி நாட்கள்ல, கோபாக்கினை நாட்கள்ல நீங்க தப்பித்துக் கொள்ளும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! உங்கள் மந்தையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அப்படியே கடைசி காலத்துல நடக்கப் போகுது. அல்லேலூயா! இது திஷ்டாந்தமா இங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நடக்குது சமாரியால மட்டும். ஆனா கடைசி நாட்கள்ல இந்திய தேசத்துல நடக்கும். இந்த மாரி நடக்கும். அல்லேலூயா! பைபிள்ல வசனங்கள் இருக்கு. அல்லேலூயா! ஒரு கொரோனாக்கே எல்லாருடைய கொரவாலலாம் போச்சு. அல்லேலூயா! உள்ள இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. தொழில்லாம் நாசமா போயிடுச்சு. அல்லேலூயா! ஒரு கொரோனா வந்ததுக்கே. ஆமென் உலகம் எங்கும். ஆனா இந்த மாரி பஞ்சங்கள்லாம் வந்தா நிக்க முடியுமா நம்மளால? அல்லேலூயா! அப்போ அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தினதை ஜனங்கள் கண்டார்கள். அல்லேலூயா ரட்டு உடுத்தியிருக்கான். ராஜா ரட்டு லீடர் ரட்டு உடுத்திருக்கான். ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. ஆனா அ இவனும் மோசே, ஆரோன இஸ்ரவேல் ஜனங்க குற்றம் சுத்த மாரி, இவன் எலிசாவ பார்த்து, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இது தேவையா இது? உடனே எலிசா தான் தப்பு அப்படின்றாங்க. அல்லேலூயா! உடனே மோசே, ஆரோன் மேல முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா! எலிசா என்ன பண்ணான் பாவம்? அல்லேலூயா! தேவனுடைய வார்த்தைய எடுத்து சொல்றாரு. அல்லேலூயா! ஆமென். நம்ம உடனே அந்த சூழ்நிலை நமக்கு பாதகமா இருக்குன்றதுக்காக, உடனே தேவ மனுஷன குத்தம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா! பி வெரி கேர்ஃபுல். ஆனா எலிசா எலிசாவின் இடத்தில் ராஜா வருகிறார். அப்ப வரும்போது இப்ப 7:1 வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே இப்ப நிலைமை என்ன? பஞ்சம். ஒரு சாப்பிடறதுக்கு இல்ல. மகன வெட்டி தின்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா தேவனோட வார்த்தை எப்படி வருது பாருங்க அந்த சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு ரூ. 1 தரேன்றாரு. 1 கிலோ கோதுமை. சாத்தியமா? 1 கிலோ அரிசியே ரூ. 1 தர்றதுக்கு கருணாநிதி ரொம்ப நாள் கழிச்சு தான் தந்தாரு. அல்லேலூயா! ஆமென். ரேஷன் அரிசி. அதுவும் ரேஷன் அரிசி தான். ஆமென். இவரு 1 கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப மலிவான விலையில விற்கப்படும்ன்றாங்க. டக்கறத பாருங்க. இந்த மாரி வார்த்தை வந்த உடனே, அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினார். இப்படி நடக்குமா என்றான். தேவனுடைய வார்த்தையை முறுமுறுத்து கிண்டல் பண்ணாத. அவிசுவாசமா பேசாத. வார்த்தை வந்தவன விசுவாசி. அல்லேலூயா. பிலீவ் த வேர்ட். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் பிறக்க போறாருன்னு சகரியா கிட்ட காபிரியேல் வந்து சொல்லும்போது, இது எப்படி நடக்கும்? அப்படின்னு நெகட்டிவா பேசின உடனே உன் வாய் இனிமேல் திறக்காது பாருன்னு சொல்லி வாய கட்டிட்டாங்க. ஏன்னா, இவன் வாய திறந்து வச்சிருந்தா நடக்காது. தடை உண்டாயிடும். அல்லேலூயா! அதனால தேவனுடைய திட்டம் தடைப்படக்கூடாதுன்றதுக்காக காபிரியேல் என்ன பண்றாரு? சகரியாவே உன் வாய் இனிமேல் பேசாது. வாய் கட்டப்படுவோம். அல்லேலூயா! ஏன்னா இவன் வாய் கட்டப்படலன்னா, இவனே யோவான் ஸ்நானகன் பிறக்காதபடிக்கு நெகட்டிவா பேசி உடைச்சிருவான் தேவனுடைய திட்டத்த. அல்லேலூயா! உன்னுடைய நாவுல மரணமும், ஜீவனும் இருக்கு. மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, பெற்றோர்களே, நீங்க பேசுற வார்த்தை
ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க பிள்ளைய பார்த்து உதவாக்காரன்னு சொல்றீங்களா? உங்க பிள்ளைய பார்த்து நீ உருப்பட மாட்ட, நீ வேலைக்கு ஆக மாட்ட, எந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ வேஸ்ட்டு, தண்டம், வீணு, உனக்கு காசு குடுத்ததே வேஸ்ட்டு, உன்ன படிக்க வச்சதே வேஸ்ட் இதெல்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா! ஆமென். அந்த மாரி அவன் ஆயிடுவான். ஆமென். உங்க வார்த்தையில மரணமும், ஜீவனும் இருக்கு. உன் பிள்ளைய நோக்கி நீ சொல்லுகிற வார்த்தை தான் அவனுக்கு பலிக்கும். அல்லேலூயா! ஆமென். அல்லேலூயா! ஆமென் சொல்லாமா? உங்க அம்மாவ பார்த்து நீ இருக்கிறது தண்டம், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க அப்பாவ பார்த்து நீங்க அந்த மாரி சொல்லாதீங்க. அல்லேலூயா! நான் இந்த வேலைக்கு போறதே வேஸ்ட்டுன்னு உங்கள குறிச்சே நீங்க சாபத்த தெரிவிக்காதீங்க. அல்லேலூயா! அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளா இருக்க முடியாது. அந்த வார்த்தை பிசாசு உங்க நாவிலிருந்து பேச வைக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா! அதுக்கு தான் கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசினால் அதுவே நலமாய் இருக்கும் என்று எபேசியர் 4:29 கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கைகளை வைத்து எழுதி சொல்லலாமாமே. 2வது வசனம் 7:2 இப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? அப்பா! அல்லேலூயா! இவர் கர்த்தரு. கர்த்தர் சொன்ன வார்த்தைய இவர் என்ன கான்ட்ரடிக்ட் பண்றாரு. அது எப்படி வானத்த திறந்து மதகுகள் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குமா? கோதுமைய கொட்டினாலும் இந்த மாரி நடக்குமா? அப்படி கேட்கிறான். அதற்கு உடனே எலிசா பதில் சொல்றாரு, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். அவிசுவாசி பார்ப்பான், பிரவேசிக்க மாட்டான். சொல்லுங்க. அவிசுவாசி என்ன பண்ணுவான்? பார்ப்பான், பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா! எழுப்புதல்லாம் வருமா பிரதர் இந்தியாவுல? அதெல்லாம் சும்மா பேச்சு பிரதர். எழுப்புதல் எழுப்புதல்ன்னு சொல்லி எவ்வளோ பேர் மரிச்சுட்டாங்க. எவ்வளோ பேரு சொல்லி சொல்லியே செத்துட்டாங்க. எழுப்புதல் வந்துச்சா? அதெல்லாம் வராது பிரதர். சும்மா சொல்லி ஜனங்கள சும்மா ஏமாத்துறாய்ங்க. உனக்கு வராது. அல்லேலூயா! பக்கத்திலே எழுப்புதல் நடக்கும். உன் கண்ணு பார்க்கும். நீ பிரவேசிக்க மாட்ட. அல்லேலூயா! ஆமென். இவனுக்கு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா! நீ பார்ப்ப, பிரவேசிக்க மாட்ட. அல்லேலூயா! நெறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்த பார்க்குறாங்க. ஆனா பிரவேசிக்கிறது இல்ல. அல்லேலூயா! வாக்குத்தத்தத்த பார்ப்பாங்க. பிரவேசிக்க மாட்டாங்க. மோசேவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். மலையில நின்னு பாரு. ஆனா உள்ள மாட்டேன்ட்டாரு. அல்லேலூயா! ஹalleluya! ஆமென். அதுவும் நம்ப டைம் இல்ல. நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. அல்லேலூயா 11ஆ 21ஆன்னு தெரியல. என்னாகமத்துல இருக்கு. என்னன்னா, மோசே வந்து அந்த மலைய பேச சொன்னா அடிச்சுருவாரு. கன்மலைய. பேசு தண்ணி வரும்னு கர்த்தர் சொல்லுவாரு. இவரு அடிச்சுருவாரு. அப்போ கர்த்தர் வந்து கோவப்பட்டு தண்ணி குடுத்துருவாரு. ஆனா, மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டு கோவப்பட்டு சொல்லுவாரு, "நீ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி என்ன பரிசுத்தம் பண்ணல. நீ என்ன விசுவாசிக்கலன்னு" சொல்லுவாரு. என்ன பண்ணல? "யூ டிட்ன்ட் பிலீவ் மீ." அல்லேலூயா! யூ டிட்ன்ட் பிலீவ் மீ. ஆமென். அதனால நீ விசுவாசிக்காதனால, நீ கானானுக்கு பிரவேசிக்க மாட்ட. நீ பாப்ப. பாத்துக்கோ கானான பாத்து. இங்க மலையில இருந்து பாத்துக்கோ. பாத்துப்பான். பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா! யாரு? மோசே. அல்லேலூயா! தேவனோடு முகமுகமாய் பேசினவன் மோசே. பிரவேசிக்கல. ஏன்னா அவிசுவாசம். நீ தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தத்த விசுவாசிக்கலனாலும், அது மிகப்பெரிய ஒரு கான்சிக்வென்ஸஸ உன்னோட ஃபியூச்சர்ல கொண்டு வரும். மறந்துறாத. மறந்துறாத. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் விளையேற பெற்றது. அந்த வாக்குத்தத்தத்த அப்படியே புடிக்கணும். ஆமென். ஐயோ! இது நடக்குமா? நடக்காதா? தெரியலையே. நடக்கும். அல்லேலூயா! நடக்கும். ஒருவேளை நீங்களே பாவம் செஞ்சுட்டீங்க. ஆமென். நீங்களே அந்த வில் ஆஃப் காட விட்டு வெளிய வந்துட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம். ஆமென். மறுபடியும் தேவனிடத்தில் ரெக்கன்சைல் ஆகி, அந்த சித்தத்துக்குள்ள வந்துரணும். அல்லேலூயா! அந்த ரூட்டுக்குள்ள வந்துரணும். ஆமென். அந்த ரூட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களால பிரவேசிக்க முடியும். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கும். இழந்த வருஷங்கள கர்த்தர் திரும்ப தந்துருவாரு. அல்லேலூயா! ஆமென். நெறைய பேருக்கு என்ன டவுட்ன்னா, கர்த்தர் பண்றதுக்கு ரெடி. ஆனா நான் அதுக்கு பாத்திரவானா இல்லையே! நான் பாவம் செஞ்சுட்டேனே! நான் அசுத்தத்துல விழுந்துட்டேனே! நான் எப்படி திருப்பியும் வந்து அந்த வாக்குத்தத்தத்த சுதந்தரிக்க முடியும்? ரெக்கன்சைல் ஆகு. மனம் திரும்பு. அல்லேலூயா! மறுபடியும் அதே சித்தத்துக்குள்ள வா. அதே ரூட்டுக்குள்ள வா. வனாந்தரத்த விட்டு வெளிய போயிட்டீன்னா, திருப்பி வனாந்தரத்துக்குள்ள வா. தேமா இருந்துக்கலாம். உலகத்தை நோக்கி போயிட்டான். திருப்பி வெளிய வந்து திருப்பியும் பவுல் கூட ஊழியத்துக்கு வந்தான்னா வர முடியும். அல்லேலூயா! ஆமென். மார்க் என்பவன் பவுலுடைய ஊழியத்த விட்டு வெளிய போயிட்டான். உதவியாளனா இருந்தவன் வெளிய போயிட்டான். அதனால தான் பர்னபாக்கும் பவுலுக்கும் சண்டை வருது. சண்டை வந்து பர்னபாவும் பிரிஞ்சு போயிடுறாரு பவுல விட்டு. பவுல் தனியா லூக்காவோட, அப்புறம் சீலா, அப்புறம் சில்வானஸோட, தீமோத்தேயோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா!
அதுக்கப்புறம் ஒரு நிருபத்துல எழுதியிருக்காரு. மார்க்க தீமோத்தேயுவ பார்த்து, "நீ கூட்டிட்டு வா. அவன் ரொம்ப உதவியா இருந்தான். வா அவன கூட்டிட்டு வான்னு." திருப்பி மார்க்க சேர்த்துக்கிட்டாரு. அல்லேலூயா. பிகாஸ் ஹி ரிபென்டட். அல்லேலூயா. ஆனா பர்னபா அவ்வளவுதான். அவுட் ஆஃப் சீன். ஆமென். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்போ மனம் திரும்பி அதே பாத்க்குள்ள கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறதுன்றத மறந்துடுறாங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான் கர்த்தர் இங்க வாக்குத்தத்தம் குடுத்துட்டாரு. நான் பார்ப்பேன், பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு. நீ அதிலேயே இருக்க, அவிசுவாசத்திலே இருக்கக்கூடாது. விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆனா இவன் விசுவாசிக்கல பாருங்க. நடந்தது என்ன? அந்த அதிகாரம் கடைசியில அதே மாதிரி சீரியன் ஆர்மிக்குள்ள ஒரு 4 குஷ்டரோகமா இருந்த 4 பேர் போயி மிகுந்த உணவ, ஆகாரத்தை பார்க்கிறாங்க. ஆகார திரட்சி இருக்குது அங்க. எங்க இஸ்ரவேல் ஜனங்க சாரி சீரியன் ஆர்மி கேம்ப்ல. அப்ப அந்த சீரியன் ஆர்மி கேம்ப்ல இருக்கிற அந்த ஆகாரத்தெல்லாம் ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஆகாரத்த எடுத்துட்டு வந்தோம். ஆகாரத்த பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க. ஆமென். அதே மாரி இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா தனக்கு கையிலாகு குடுக்கிற அந்த பிரதானியை ஒழுங்குங்க வாசலிலே விசார் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிபுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் 16வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்பதான் புரியும். 7:16 அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. யப்பா! வாக்குத்தத்தம் மாறாது. நீ தான் மாறுவ. அல்லேலூயா! எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அப்படியே தரையில விழவே இல்ல வார்த்தை. அப்படியே நடக்குது பாருங்க. ஒரு ஒரு மரக்கால் கோதுமை ஒரு பஞ்சத்துல. அல்லேலூயா! ரூ. 1 விக்கிறான். ஆமென். வர ஜனங்களுக்கெல்லாம் ஒருத்தன் புடிச்சுட்டான். புடிச்சுட்டு ரூ. 1 ரூ. 1 அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. 17வது வசனம். ராஜா தனக்கு கையிலாக குடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலிலே விசாரிப்பதற்காக இருக்க ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால், ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப் போனான். பார்த்தான். அவன் ஜனங்கள்லாம் போய் ரூ. 1க்கு வாறு கோதுமை வாங்குறத ரூ. 1க்கு 2 சேக்கலுக்கு வாறு கோதுமை வாங்குறத பார்த்தான். பிரவேசிக்கல செத்து போயிட்டான். அல்லேலூயா! 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும், இந்த வார்த்தையின்படி நடக்குமா? என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினால் இதை காண்பாய். ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந் அந்த பிரகாரமா அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் அவன் செத்துப் போனான். அல்லேலூயா! அவிசுவாசம் உன்னில் இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா! நாளைக்கு நம்ம பார்ப்போம். வானத்திலிருந்து மன்னா எப்படி இறங்கி வருது. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா! அன்பின் தேவனே, இதோ இந்த ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் பேசினீர். இன்னைக்கு முழுமையா 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருவர் மேலயும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மேகம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து இவர்கள் ஜாயின் பண்ணும்படியாக, தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களுள்ள விசுவாசம் தட்டி எழுப்பப்படும்படியாக, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பிரிவினையின் வல்லமைகள் நான் பார்க்கிறேன். ஒரு 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 சர்ப்பத்தின் நாவு பிளந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரிவினையின் ஆவி, சண்டை பண்ணுகிற ஆவி, குடும்பத்தில எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுகளை உண்டு பண்ணுகிற பிரிவினையின் வல்லமைகள், வெட்டு மகனே, வெட்டு மகளே, நீதான் யுத்தம் பண்ண வேண்டும். நீர்தான் போர் பண்ண வேண்டும். நீதான் ரக் ஹமலவா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேவே, நீ எழும்பி திறப்புல நிக்கணும். குடும்பத்திற்காக நீ திறப்புல நிற்கணும்.
சர்ப்பத்தின் நாவு வெட்டப்பட்டு போகணும். காதுகள்ல பேசி சண்டையை மூட்டுகிற எரிச்சலின் ஆவிகள் ரபல கட கதடபா அந்தொல்லபடகா துணபல கட கதட கட கதடபா எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தேடி சுற்றி கொண்டிருக்கிற பொல்லாத சிங்கத்தின் வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால வெற்றிகரமா ரகாதாடா அந்த ரபடகதட புடகதட படகதட படகதட படகதல படகதலபா வான மண்டலங்கள் திறக்கப்படட்டும். கண்மலை பிளந்து வனாந்தரத்தில் தண்ணீரை வரபண்ணின கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசுகிற எல்லா பிற்போக்கை கொண்டு வருகிற ஆவிகள் எரிவதாக, பிரிவினையின் வல்லமைகள் எரிவதாக, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற வஞ்சிக்கிற ஆவிகள் எரிவதாக. ரகட கதட கட கதடவா ரமல கட கதட கட கதட விட கதட விட கதலவா எல்லா தடைகள் உடைந்து கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பொய்க்கால் குதிரைகள் எரியிட்டு ருபலியம் துறவி சம்பரபட விட விட கதட விட கதலவா ரமல வரு அந்தரபா அந்தரபல விட கதடவா ரபல கட கதட விட கதட விட கதலவா ரிபலுயம் துறவி சந்தர புலிகோத்தரவா ரபல கட கதடிவா ரிபலி கந்தல புட கதடவா ரிபலி கந்தர புட கதட விட கதட விட கதலவா எல்லா சர்பத்தின் தலைகளை நறுகிறேன், சர்பத்தின் வல்லமைகளை நறுகிறேன், சர்பத்தின் கிரியைகளை மடங்கடிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தில் வழி நடத்தப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அம்புகளை போல அக்னியாஸ்திரங்களை போல இருதயத்தை தைக்கட்டும். ரக் அபா அந்தரபலா ரபடகதடபுட கதனபடகதடபடகதலபா ஏதோ அந்நிய வாசையில ஜபிக்கக்கூடிய ஜபா வரங்கள் இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜப ஆவி ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவட்டும். இரவு ஜபம் பண்ணுகிற ஒரு ஜப அபிஷேகம் இறங்கி வரட்டும். பட்டயத்தை பிடி, கோலை உயர்த்து மோசேவே, கோலை உயர்த்து உனக்காய் கிறிஸ்து யுத்தம் பண்ணுகிறார். ரகட கதட கட கதடவா ரிமந்தனா சொந்தர கட கதட கட கதலவா எல்லா தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தர் இதோ இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையிடும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு தருகிறேன் தேவனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.